ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 21st ஆகஸ்ட். டைம் வந்து ஈவினிங் 5:34 ஈவினிங். ஓகேங்களா. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸில் சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரேடு. நமக்கு கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 10-15 டேஸ்க்கு மேலே ஹோல்டிங்கில் இருக்குது. சில்வர் வந்து புதுசாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து வெறும் 50 பிப்பு 60 பிப்பு பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனது 4130. இன்னும் எக்ஸிட் ஆகலை, இனிமேல் ட்ரைலிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. நியர்லி 4000 பிப்ஸுக்கு மேலே பிடிச்சிருக்கோம், கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ரன்னிங்லேயே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்விங் மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே மாதிரி இருக்காது. நிறைய பேர் இன்ட்ராடே மைண்ட் செட்லேயே ட்ரேட் பண்ணிக்கிட்டு பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. சைக்காலஜி ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு. பட் நம்ம ஒரு ஸ்விங் மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எமோஷனலாக ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ப்ராப்பர் மைண்ட் செட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பியூர் மேக்ஸ் பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. நம்ம சார்ட் பார்க்க தேவையில்ல, ஃபண்டமெண்டலாகவே எதையுமே கேர் பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் மூலியமாகவே எக்ஸல் ஷீட் ப்ரொவைட் பண்ணிடும். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன முடிவு பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுக்கிறோம். அட் சேம் டைம் வந்து எவ்வளோ லாஸ் ஆகுங்கிறதே முடிவு பண்ணிடுவோம். லாஸஸ் என்ன போடணும், உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதுக்கேற்ற லாஸஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதையுமே டீச் பண்ணுவோம். அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி கிளியர் பண்ணணும், ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம கன்சிஸ்டண்டாக பேவர் போடணும் அப்படிங்கிறதுமே கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 1.5 வருஷமாக வந்து லைவ் எக்ஸ்னஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 7 மந்த்தாக வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கன்சிஸ்டண்டாக பேவர் கொடுத்துட்டு தான் இருக்குது. மார்க்கெட் ரன் ஆகிறது ஒரு அல்காரிதம், பியூர் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகுது. அதை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. எல்லாருமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.